நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க நடக்க போகிறாங்க. தாத்தா பாட்டியை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அவங்கள நாம் வீட்டில் பெரியவங்களை மதிக்கிறோமா அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும். வெளியிலேருந்து வரக்கூடிய உறவினர்களை கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் வெளியிலேருந்து உறவினர்கள் வந்து இருந்து 2 நாளைக்கு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத குழந்தை கேள்விச்சிட்டே இருக்கும். அதை வச்சு தான் அது புரிஞ்சுக்கும் வந்த உறவினர்களை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா அப்படின்னு. ஆசிரியர்களை பற்றி வீட்டில் அலசும் பொழுது அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆசிரியர்களை பற்றி நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டு தான் இருக்குது அந்த குழந்தை. அதை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதனால் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு வளர்கிறாங்க அப்படிங்கிற மூடநம்பிக்கை இருந்தால் அதை முதல்ல இங்கே வச்சிடலாம் கீழே. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி மட்டும்தான் உங்கள் குழந்தைங்க நடந்துக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை விட என் குழந்தை அறிவாளியாக இருக்கணும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, உலகத்துக்கு பெரிய மகிழ்ச்சி. இல்லைன்னா வள்ளுவன் அதுவும் சொல்கிறான் இல்லையா, எண்ணோற்றான் கொல். ஐயோ இந்த குழந்தையை பெற்றெடுக்க இந்த தாய் தகப்பன் என்ன தவம் செய்தார்களோ, என்ன வரம் வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியாதே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா சாதாரணமாக வரம் கிடைக்காது தானே, தவம் பண்ணினா மட்டும்தானே கிடைக்கும். அப்போ நாம் கையில் எடுத்துக்கலாம். நம்ம கையை மிஞ்சி எதுவும் போகலை. திரைப்படங்கள் கண்டிப்பாக குழந்தைகள் மேலே தாக்கம் ஏற்படுத்தும். சோஷியல் மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளம் கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும். கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல், அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அவங்களுடைய ஃபேஸ்புக்காக இருந்தாலும், இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும், வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு எப்போ பாரு இதை கையில் வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இதிலிருந்து குழந்தைகளை விடுவித்து கொண்டு வரணும். அப்படின்னா அந்த மந்திர சக்தி உங்கள் கைகளுக்கும் உங்கள் ஆசிரியர்கள் கைகளுக்கும் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இதில் ஆங்கிலம் தெரிந்த தாய் தகப்பன் இருக்கலாம், ஆங்கிலம் தெரிந்து கொள்ளக்கூடிய தாய் தகப்பனும் இருக்கலாம். ஏன்னா காலையில் குழந்தைகிட்ட பேசினதும் நான் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேசினேன், அது கவனிச்சிருந்த உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கும் நான் ஒரு புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் தேடி எடுத்து வாசித்தாலும் ரொம்ப நல்லது. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகம் அது, அதனுடைய தமிழாக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடியதை உள்வாங்கினாலும் போதும். முழுமையாக உள்வாங்கிட்டோமா அப்படின்னு உங்களை நீங்களே பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஒரு 13, 14, 15, 16 அந்த வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் 18 வயது வரைக்கும் இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் வீட்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் சேற்றில் செந்தாமரை பூக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம வீடு எப்படி இருக்கு, நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு, இதுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். அமைதியாக அவரவர்கள் வீட்டை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். வீடு எப்படி இருக்குன்னா, நான் சுத்தமாக இருக்கிறத மட்டும் சொல்லலை, வீட்டை அசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றனவா அப்படின்னு கேட்குறேன். கோபத்தினால அமிலங்கள் மாதிரி அள்ளித்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையில பரிமாறப்பட்டாலும் குழந்தை அதை பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சாட்சியாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறை தாய் தகப்பனை பார்க்கும்போது இதை மறக்காம இந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். என்ன நடக்குதோ வீட்டில் அதுக்கு ஒரு சாட்சியாக அந்த குழந்தை நிற்கும். குழந்தை வகுப்புல சந்தோஷமா உட்கார்ந்துருக்கு, சிரிச்ச முகத்தோட இருக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே தன்னுடைய தோழியர்கள் கிட்ட ரொம்ப ஆனந்தமாக பேசிட்டு உள்ள வந்து உட்காருது. முதல் வகுப்பு ஆசிரியர் வரும்போது அவ்வளவு அழகாக கவனிக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அன்றைய காலை பொழுது மிக இனிமையான பொழுதாக வீட்டில் விடிஞ்சிருக்கணும். அது 5 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கோ 8:30 மணிக்கோ வீட்டை விட்டு குழந்தை கிளம்பும் பொழுது அந்த குழந்தை பார்த்துட்டு வரும்போது உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ இனிமை இருக்குது, அது வரைக்கும் வீட்டில் என்ன நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக முதல் வகுப்புக்கு அந்த குழந்தை வரும்போது. எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய வகுப்புக்கு கல்லூரியில் கூட 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களை நான் பார்க்கும் பொழுது கூட, மாணவிகளை பார்க்கும் பொழுது கூட, முதல் வகுப்புக்குள்ளே போகும்பொழுது நான் ஒரு குட் மார்னிங் சொல்லிடுவேன். ஆனால் அந்த திருப்பி வரக்கூடிய குட் மார்னிங்கில் ஒரு உற்சாகம் இல்லை, அதில் ஒரு உத்வேகம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. மேடம் கிளாஸுக்கு வந்திருக்கீங்களா, எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்கிற எந்த வெளிப்பாடும் இல்லை. முகம் வாடி இருக்குது, சோர்ந்து இருக்குது, கண்கள் கீழே பார்த்துட்ருக்கு, ஒரு மாதிரி கவலையோடு அந்த குழந்தை உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே நான் வெளியில் போகும்போது அந்த மாணவனையோ மாணவிக்கிட்டையோ பக்கத்தில் போய் ஒரு 11 மணிக்கு 11லேருந்து 11:15 வரைக்கும் ஒரு பிரேக் இருக்கும், ஷார்ட் பிரேக். டிபார்ட்மெண்ட்டுக்கு வரையாடா அப்படின்னு கேட்டுட்டு போவேன். அவங்களுக்கு தெரியும் மேடம் ஏன் கூப்பிடுறாங்கன்னு. வந்த அடுத்த நிமிஷம் என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, காலையில் சாப்பிட்டுட்டு வந்தியா தங்கமே அப்படின்னு தான் கேட்பேன் நான். நீங்கள் தங்கமே வைரமே கண்ணே மணியேன்னு கூப்பிட்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கண்ணே மணியே தங்கமே ராஜாத்தி சொல்லுடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தையாக இருக்கிறதும் இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் தடம் புரளாமல் இருக்கிறதும்
வீட்டில் இருந்து கிளம்பி பள்ளிக்கூடம் வரதும், பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறதும், படித்ததை உள்வாங்கிறதும், வாங்கி அதற்கப்புறம் தேர்வு வந்தோடனே அதை எழுதுறதும், அதில் மதிப்பெண்கள் வாங்குறதும், இன்றைக்கி நீங்கள் ஆசிரியர்களை பார்க்க வரும்போது தலையை குனிஞ்சிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களை நிறுத்தாமல் கர்வத்தோட பெருமையோட என் குழந்தை வாங்கியிருக்கா மதிப்பெண், இன்னும் படித்தா இன்னும் மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்கிற மரியாதை உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது 2026 ரொம்ப கடினமான வேலை, மிக மிக கடினமான விஷயம். வீட்டிலேருந்து குழந்தைங்க கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வர வழியில் இருக்கக்கூடிய தாக்கம், வீட்டிலேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். நான் குழந்தைங்கக்கிட்ட எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த புத்தகத்துக்குள்ளே நான் போகிறேன். வீட்டுக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு. இல்லை மேடம், எங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கா, மிக்க நன்றி, வேறு ஒன்றுமே வேண்டாம், அது மட்டும்தான் வேணும், தொடர்ந்து அந்த மாதிரி இனிமையான சூழலையே வைங்க. கேட்கலாம், எப்போவும் இனிமையான சூழலே இருக்குமா, கோபம் வராமல் இருக்க முடியுமா, கத்தாமல் இருக்க முடியுமா? முடியும், முயற்சி பண்ணால் முடியும். ஆனால் முயற்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம். உண்மையாகவே மனதில் இல்லைப்பா, என் குழந்தை கத்தாமல் இருக்கணும், என் குழந்தை கோபப்படாமல் இருக்கணும், சீறி சீறி விழாமல் இருக்கணும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லாமல் இருக்கணும், கதவை போய் அரைஞ்சுக்கு சாத்தாமல் இருக்கணும், ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு தராமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டு சூழல் அப்படி தான் இருக்கும். நான் குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய மரங்களை பற்றி எப்போவுமே நான் குழந்தைங்ககிட்ட சொல்வேன். அந்த குழந்தைங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னு மரத்தை பார்த்து படி அப்படின்னு சொல்வேன். நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய இந்த மரம் இப்போ இலையை உதிர்க்க ஆரம்பிச்சாச்சு. இலையை உதிர்க்க ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு மார்ச் மாதம் வரும்போது மெல்ல மெல்ல துளிர்க்க ஆரம்பிக்கும். துளிர்க்க ஆரம்பித்து வேப்ப மரமாக இருந்தால் வேப்பம் பூவாயிடும், வேப்பம் பூவாகி காயாகி கனியும், குழந்தைங்கள்லாம் தேர்வு எழுதி திரும்பி அவங்களுடைய ரிசல்ட் வாங்க வரும்போது கீழெல்லாம் வேப்பம் பழம் இருக்கும். ஒரு 2 மழை பெஞ்சிருந்ததுன்னா 4 வேப்ப நாத்தாவது முளைச்சிருக்கும். மரத்துக்கிட்ட படிக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த இலைகள் மாதிரி வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு நிறைய உறவுகள் வரும். அவங்க வகுப்பு தோழிகளாக இருக்கலாம், வழியில் அவங்க பார்க்கக்கூடிய நட்பாக இருக்கலாம், பக்கத்து வீடு அடுத்த வீடாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா சித்தி பொண்ணு அத்தை பொண்ணாக இருக்கலாம். எப்படியும் இந்த வரக்கூடிய மரத்தில் வரக்கூடிய இலைகள் மாதிரி குழந்தைங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உறவுகள் வரும். உங்கள் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு, என் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு. ஆனால் அந்த இலைகளுக்கு இவ்வளவு காலம்தான் இருக்கணும் அப்படின்னு இயற்கை ஒரு விதியை கொடுத்துருக்கு. அந்த இலைகள் என்ன பண்ணும்? மெல்ல துளிர்த்து வரும், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் நல்ல பெரிதானதுக்கப்புறம் சின்ன மொட்டுகள் இரும்பும், அது பூவாக பூக்கும். அந்த பூவிலிருந்து காய் வர வேண்டிய பக்குவம் இருந்ததுன்னா காயாகும், கனியாகும், பறவைகள் வரும், மனிதர்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க, விலங்குகள் வரும். எல்லாம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் எல்லாம் விழுந்துடும். இலைகள் விழும், பூ விழும், காய் விழும், கனி விழும், அவ்வளவுதான் அதற்கு வயசு. அப்போ சில உறவுகள் இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு 14, 15, 16, 17 டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வயதில் வரக்கூடிய உறவுகளில் இலைகள் மாதிரி வர உறவுகள் இருக்குது. இது உங்கள் குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேச வேண்டிய மிக முக்கியமான பேச்சு. நான் எப்படி சொல்கிறேன்? குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து பேச வேண்டியது. அடுப்படையில் தோசையை திருப்பி போட்டுக்கிட்டு இங்கிருந்து கூவி சொல்கிற பதில் அல்ல, வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வரும்போது அப்பா சொல்கிற பேச்சு அல்ல. குழந்தைகளோட உங்களுக்கு பேசுறதுக்கான அவகாசம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது ஒரு 7 நிமிஷம், உளவியலாளர்கள் அதான் சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கோங்க, படுக்க போகும்போது ஒரு 7 நிமிஷம், 21 நிமிடத்தை 24 மணி நேரத்தில் 21 நிமிடங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தா போதும். கண்டிப்பாக உங்கள் குழந்தை உங்களை விட அறிவாளியாக தான் வரப்போகுது.